கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் செலிப்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும், இந்தியாவில் உள்ள டெல்லி, ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்கும். எந்தெந்த நாடுகளுக்கு, எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளோ டூர் பேக்கேஜ், நீங்கள் எத்தனை நாள் தங்கலாம், எந்தெந்த இடங்களை இவங்க சுற்றி காமிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னா கான்டாக்ட் பண்ணுங்க கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிசர்வேஷன் போன வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 8:02 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம வாழ்க்கையிலலாம் மெயின் தேட்டர்லலாம் ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பிவிஆர், ஐநாக்ஸு, சத்தியம் இது போன்ற திரையரங்குகள் மட்டும் இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த தேட்டர்லலாம் நாளைக்கு இரவு இல்லை நாளைக்கு ஈவினிங் ஓப்பன் ஆகிடும் அந்த திரையரங்குகளும். ஏன்னா அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க ரசிகர்கள் இன்னும். சரி, ஓகே, என்னங்க இதில் ஸ்பெஷலு? அதாவது ரிசர்வேஷன் சொல்லும்போது எல்லா முன்னணிகளுக்கும் படத்துக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் தானே இதுக்கும் இருக்குது. இதில் என்ன புதுசாக ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையாக சொல்லப்போனால் படத்தோடைய ரிசர்வேஷன் டைம் சொன்ன உடனே அந்த டைமுக்கு ஷார்ப்பாக புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழகம் முழுவதும் இந்த திரைப்படத்தோட புக்கிங். அதே மாதிரி நேர்மையான முறைகளில் எதுவுமே ஹைட் ரேஞ்ச் டிக்கெட் இல்லாமல் கரெக்டாக என்ன டிக்கெட் ரேட்டோ அந்த டிக்கெட் ரேட்டை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. எல்லா திரையரங்களுமே கரெக்டான டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுலேயுமே ஃபேக் பண்ணலை, எதுலேயுமே ஏமாற்றலை. ஃபுல்லுன்னு காமிச்சிக்கிட்டு இந்த தேட்டரில் ஃபுல்லாகிடுச்சு முதல் நாள் அப்படின்ற மாதிரிலாம் ஏமாற்றலை. கரெக்டாக எல்லா திரையரங்களுமே கரெக்டாக ஜென்யூனாக டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா டிக்கெட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. வரும்போதே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஃபுல் லிஸ்ட்லேயே வரும்போதே ரெட்டில் தான் வரும். அந்த தேட்டரை ஓப்பன் பண்ணும்போதே அந்தளவுக்குலாம் காட்டிட்டு பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த விதமான ஃபேக்கான ஒரு விஷயங்களும் இல்லாமல் ஜென்யூனாக டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. டிக்கெட் நியூவாக இருக்கட்டும், புக் மை ஷோவாக இருக்கட்டும். சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாயாஜா முதல்ல ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு 30 ஷோ போட்டு ஓப்பன் பண்ணாங்க. 30 ஷோ ஓப்பன் பண்ணும்போது என்னென்னா புக்கிங்கை பார்த்துனாச்சு. அது அப்புறம் 45 ஷோ ஆக்குனாங்க. என்னடா இதுவும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணாங்க, அதை அப்படியே என்ன பண்ணாங்க 60 ஷோ ஆக்குனாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாக இருந்தாலும் பார்த்து கடைசியாக பார்த்தா 70 ஷோ ஆக்குனாங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் ஃபுல்லாகிடுச்சுன்றதுக்காக அப்புறம் என்ன பண்ணாங்க, சரி எல்லா ஸ்க்ரீன்லையும் போடு, எல்லாத்துலேயும் போட்டு தட்டு அப்படின்ற மாதிரி இப்போ 80 ஷோக்கு தாண்டி அந்த தேட்டரில் ஷோ போடுறாங்க முதல் நாள் மட்டும். அதுவும் பார்த்திங்கன்னா 80 ஷோவுமே கிட்டத்தட்ட ஹவுஸ்ஃபுல், 95% ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு எல்லா ஷோவுமே. என்னடா இந்த ஷோவும் ஃபுல்லாகிடுச்சு, இதுக்கு மேலே போடுறதுக்கு ஸ்க்ரீனே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு 11:59 ஷோ போட ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப பல திரையரங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஷோ டிக்கெட்டு புக்கான உடனே, ஏன்னா இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 18 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இந்த 2 மணி நேரம் 18 நிமிடம் சின்ன படம் தானே. நம்ம திரும்ப நைட்டு இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் நைட் ஷோ நமக்கு 2-2:30 வரைக்கும் டைம் இருக்குமே நைட் ஷோ முடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ பார்த்தா 11 இது கணக்கு பண்ணி பார்த்தா 11 மணிக்கு படம் முடிஞ்சிருது நைட் ஷோ நம்ம போட்டால் கூட அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, நைட்டு 11:59 பல திரையரங்களை திரும்ப ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க, திரும்ப நைட்டு போட்டு விட்றாங்க. அந்த ரேஞ்சில் புக்கிங் போய்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க, என்னென்னா இங்கே டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது இந்த மெயின் சென்டர்லாம் ஃபுல் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் சென்டர் தான் எப்பவுமே ரசிகர்களாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும் பார்க்க ஆசைப்படுவாங்க. ரைட்டு, சின்ன சின்ன திரையர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் நேராக போய் டிக்கெட் வாங்கி கொடுத்து பார்ப்போம்ப்பா, அந்த தேட்டரில் எதுக்கு ரிசர்வேஷன் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி பல திரையரங்கள் சென்னையிலே இருக்குது. அந்த திரையரங்கள் பார்த்திங்கன்னா அதுலேயே ஃபுல்லாக இருக்குது ஆல்ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் உதாரணத்துக்கு ஒரு தேட்டர் சொல்ல, இப்போ கிண்டியில் ஜோதின்னு ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் புக் பண்ணுறவங்களுடைய நேரில் போய்ட்டு வாங்குறது அதிகம் அந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும். அந்த தேட்டர் பார்த்திங்கன்னா அதுவே ரிசர்வேஷன்லேயே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி பல திரையங்கள் சொன்னாங்க. உள்ளகரம் குமரன் தேட்டரு, நங்கநல்லூர் வெற்றிவேல் வேலன் தேட்டரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேயே பாருங்கள் எம்ஆர், வித்யா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் நேரில் போய்ட்டு வாங்குறது ஆடியன்ஸ் அதிகம். எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் மேக்ஸிமம் நேரில் போய்ட்டு வாங்குகிற ஆடியன்ஸ் தான் அதிகம். அந்த மாதிரி திரையரங்கெல்லாம் கூட ரிசர்வேஷனில் ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுவும் ஒரு பெரிய தீபாவளியோ ஒரு பொங்கலோ கூட கிடையாதுங்க. ஐயோ எனக்கு லீவு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்காது, நம்ம அடிச்சு பிடிச்சின்னு பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. இது ஒரு அரசு விடுமுறையாக இருந்தால் கூட ப்ரைவேட் ஆஃபீஸ் எல்லாருமே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ தீபாவளி பொங்கல்லாம் கண்டிப்பாக எல்லா ப்ரைவேட் ஆஃபீஸுமே லீவ் இருக்கும். அன்றைக்கி எல்லாருமே சினிமா போக ஆசைப்படுவாங்க.
பட் இந்த மாதிரி பண்டிகைக்கு வந்து ஜென்ரலாக வந்து அரசினர் விடுமுறையை தவிர்த்து மற்றபடி வந்து ப்ரைவேட் ஆஃபீஸ் ஐடி செக்டர் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கும். அந்த நிலைமையில் கூட இவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே வந்து அவ்வளோ புக் பண்ணுறாங்க, அவ்வளோ டிக்கெட் புக் ஆகுது. அது மாதிரி சின்ன சின்ன திரையரங்க நேரில் போயிட்டு நம்ம எடுக்கக்கூடிய திரையரங்களில் கூட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90 to 95% அந்த திரையரங்களே ஃபுல்லாகிடுச்சு. ஏதோ முன்னாடி ₹1 இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை தேவி வளாகமாக இருக்கட்டும், சங்கம் வளாகமாக இருக்கட்டும், கமலெல்லாம் வந்து ஒரு ட்விட்டே போட்ட இது வரைக்கும் வந்து 5000 டிக்கெட்டு மேலே சேல் ஆகிடுச்சு, எங்களுக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் அவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரே அஃபிஷியலாக ட்விட் போட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. என்ன சொல்லப்போனால் இப்போ இதுக்கே நிறைய பேர் அண்ணா எனக்கு வந்து வேலை இருக்குண்ணா, எப்படி பண்ணுறதே தெரியலண்ணா அப்படின்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் அன்றைக்கி வந்து ப்ரைவேட் செக்டர் நிறைய பேருக்கு வந்து ஒர்க்கிங் டே, அன்றைக்கி அரசின் விடுமுறையாக இருந்தால் கூட அன்றைக்கி ஒர்க்கிங் டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒர்க்கிங் டே கணக்கு மாதிரி தான் ஆகுது. ஏன்னா ஸ்கூலு காலேஜ்லாம் லீவ் இருந்தால் கூட மற்ற ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் எல்லாருக்குமே அன்றைக்கி வேலை நாட்கள் தான். அந்தளவுக்கு இருக்கும்போது கூட இவ்வளோ புக் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆச்சரியப்படுறாங்க. இப்போ காலையில் கூட ஒரு தமிழ்நாட்டில் ஒரு திரையரங்க உரிமையாளர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனால் எப்படிண்ணா இருக்குது உங்கள் இதில் புக்கிங்னா? நல்லா இருக்குப்பா, உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து முன்பதிவிலேயே வந்து நல்லா இருக்குது. எப்பவுமே வந்து படம் வந்து புக் ஆகும்போது தேட்டரில் வந்து பார்க்க ஃபில்லாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது முன்பதிவிலேயே வந்து ஃபுல்லாகுது. எங்கே நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு கள்ளக்குறிச்சி, ஒரு சிதம்பரம், வந்து கடலூர், இந்த மாதிரி ஊர்களெலாம் வந்து நேரில் வாங்குகிற ஆடியன்ஸ் தான் அதிகம். ஏன்னா இப்போ சென்னைன்ற போது வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க, புக் ஆகும். பட் மற்ற ஊர்களில் கணக்கு பண்ணி பாருங்களேன், அங்கெல்லாம் வந்து நேரில் பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதிகம். அந்த ஊர்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து சார் ரிசர்வேஷன்லேயே ஃபுல்லாகுது எங்களுக்கு 70 to 80% அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம இது இப்போ இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஐடியாலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கேள்விப்பட்ட இன்றைக்கி காலையில் நம்ம விசாரித்த செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து ஏ சென்ட்ரு எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லு சார். பிஎன்சி சென்டர்லேயே வந்து ரிசர்வேஷனில் புக் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க, திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அவர்கிட்டையும் கேட்டேன், என்ன சார் என்ன எதிர்பார்க்கலாம் சார் முதல் நாள் வசூல் அப்படின்ற மாதிரி நான் கேட்கும்போது அவங்க ஒரே தான் சொன்னாங்க, ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது, ஆனால் நல்லா ஓப்பனிங் இப்போவே ரிசர்வேஷனும் படம் ரிலீஸ் ஆகுது 3 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஓப்பனிங் நல்லாவே பெருசாகவே வந்துடுதுப்பா. அதை பற்றி சவுண்ட் இல்லை. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்டேன், என்னன்னா ஒரு 35-40 கோடி ரூபா வருமா தமிழ்நாடு கிராஸ் அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக வரும் அப்படின்ட்டார். அவர் தாராளமாக வரும்னு சொல்லும்போது இன்னும் படத்தோடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஈவினிங் ஷோ, நைட் ஷோலாம் அந்த பிஎஸ்சி இந்த மூளை முடுக்கில் இருக்கிற தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபுல்லாகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தேட்டரில் இன்னும் ஃபுல்லாக படத்தோட ரிப்போர்ட் நல்லா போய் பெரிய தேட்டரில் டிக்கெட் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ ஏதோ ஒரு தேட்டரில் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ அந்த இந்த ஈவினிங் ஷோ, மேட்னி ஷோவில் 70% ஓடிட்டு தேட்டர் எல்லாமே 100% ஆகிடும். அவர் இப்போதைய கணக்கே ஒரு 35-40 கோடி வசூலாகுன்னா தாராளமாக ஆகும்னு சொல்லும்போது அந்த தேட்டரில் ஃபுல் ஆச்சுன்னா இன்னும் மேல் கொண்டு 2-3 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்களா, கிட்டத்தட்ட 42-43 கோடி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நான் சொல்கிறது வாய்ப்புகள் இருக்கும். முதல் நாள் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெங்களூர்லேயும் வந்து பெங்களூர் சிட்டிலேயும் வந்து நிறைய காட்சிகள் வந்து போடப்பட்டதாகவும் அங்கேயும் வந்து புக்கிங் சூப்பராக இருப்பதாகவும் ஒரு செய்திகள் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இன்னும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இங்கெல்லாம் வந்து எப்படி பண்ண போகிறாங்க, எத்தனை ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த இன்னும் டீட்டெயில்ஸ் வரல. கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு மற்ற வீடியோக்களில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ்லேயும் வந்து இதுவரை இல்லாத அஜித் படங்கள் வசூல் வந்து இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் வந்து ரிப்போர்ட் நிலவரும். அது மட்டும் இல்லைங்க, ஓவர்சீஸ் சென்சாரில் பார்த்த ரிசல்ட்டு கூட ரொம்ப ஹைலி பாசிட்டிவ் ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்க. மைண்ட் ப்ளோவிங் படம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லதாக ஒரு செய்தி வந்து இப்போ சமீபத்தை கூட கசிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா சென்சார் போர்டு ரிப்போர்ட்டு, ஓவர்சீஸ் ரிப்போர்ட்டுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் வச்சு வந்து இந்த படம் வந்து உண்மையிலேயே ஹைப்பாக இருக்குமா, உண்மையிலேயே அவங்க சொல்கிறத நம்பலாமான்றதெல்லாம் நாம் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கருத்தை அவங்க முன்வைத்தாங்க. நாம் படம் பார்த்து தான் நம்ம கருத்தை முன்வைக்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம நம்பவும் முடியாது, நம்ம இருக்கவும் முடியாது. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம சொந்தமாக படம் பார்த்து நமக்கு பிடிச்ச கருத்தை தான் நம்ம வெளியிடுவோம். அதுதான் நம்மளுடைய விஷயம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது புக்கிங் வைஸ் இந்த திரைப்படம் சூப்பராகவே இருக்குது. நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த திரைப்படம் 35 கோடிக்கு மேலே அப்படின்றது மட்டும் இப்போவே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற புக்கிங்கை பார்த்து அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, படம் வெளியாகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னாடியே அதிக டிக்கெட் விற்ற சாதனையில் புக் மை ஷோவில் நான் சொல்கிறது 3 நாட்களுக்கு முன்னாடியே அதிக டிக்கெட்கள் விற்ற சாதனையில் குட் பேட் அக்லி திரைப்படம் தான் நம்பர் 1ல் இருக்குது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் டிக்கெட்டும் இன்னமும் விற்றுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க புக் மை ஷோ அந்த ரிப்போர்ட் படி. நம்ம சொல்கிறது அந்த புக் மை ஷோ ரிப்போர்ட் படி படம் வெளியாகுவதற்கு 3 நாளுக்கு முன்னாடி புக்கிங் ஆன லிஸ்ட்டு வரலாற்றில்
இந்த படம் இப்போதைக்கு டாப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி தான். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. படமும் அதே மாதிரி பெரிய லெவலில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் இந்த படத்துடைய வசூல் முதல் நாளே அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன கணிப்பு 35 to 40 கோடின்ற சொன்ன கணிப்பை விட இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி பார்க்க மாட்டாங்க, டேரெக்டாக தேட்டருக்கு போயிட்டு பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு மதுராந்தகமாக இருக்கட்டும், ஒரு திண்டிவனம், அப்புறம் இந்த மாதிரி அந்த மாதிரி ஊர்களில் விழுப்புரம் அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ஊர்களில் வந்து நேரில் பார்க்குற ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து டைரக்ட் கவுண்ட் தான். அந்த கவுண்ட் எல்லாமே முதல் நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் வரும் அந்த தேட்டரோட வசூல் என்னன்றது. இப்போதைக்கு ரிசர்வேஷனை வைத்து சொன்ன விஷயங்கள் தான் இந்த வசூல் தான் இந்த நிலவரம். இன்னும் போக போக அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் எவ்வளோ டிக்கெட் புக் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் டைரெக்டாக போய்ட்டு வாங்கின ஆடியன்ஸ் எவ்வளோ, முதல் நாள் வசூல் எவ்வளோ, இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 35 to 40 கோடி வரை முதல் நாள் வசூல் எடுக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதையும் தாண்டி படத்தோட ரிசல்ட்டு ஓப்பனிங் ஷோவில் வெளியில் வந்த பிறகு இன்னும் அங்கங்கே எந்தெந்த மூடுக்கெல்லாம் டிக்கெட்டை வாங்கி பார்க்க போகிறாங்கன்ற அந்த அடிப்படையில் பேச போகணும்னா இன்னும் 2-3 கோடி எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றது தான் இங்கே பொதுவான திரையரங்கு உரிமையாளரோட கருத்தாகவும் இருக்குது. மொத்தத்தில் அவங்க கரெக்டாக டிக்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, கரெக்டாக அதில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர், மலேசியா, அந்தமான், டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப், ஸ்டே, சைட் சீயிங், இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க. இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா? அப்ப எதுக்கு வெயிட்டிங்? சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.